வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அது முக்கியம், அதனால் என்ன அட்வான்டேஜ் இருக்குது, பிளான் அப்ரூவல் இல்லைன்னா என்னெல்லாம் வாங்க முடியாது, அது இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றியும், ப்ளஸ் வந்துட்டு ஒரு பிளான் அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத எல்லா டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடு கட்டுறவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபவுண்டேஷன் முதல் ஃபினிஷிங் வரை அப்படிங்கிற சீரீஸில் இப்போ நம்ம 5வது எபிசோடு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 4 எபிசோடு பார்த்துட்டோம், இது 5வது எபிசோட். இது பிளான் அப்ரூவல் அப்படிங்கிற தலைப்பில் இந்த எபிசோடை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். பிளான் அப்ரூவல் அப்படின்னா நம்ம வீடு சட்டப்படி சரியாக இருக்குதா அப்படின்னு கவர்மெண்ட்லேருந்து செக் பண்ணி அதுக்கு பர்மிஷன் கொடுக்கறதுக்கு பேர் தான் பிளான் அப்ரூவல். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நம்ம எப்படி வண்டி ஒரு 2 வீலர் ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் வேணுமோ அந்த மாதிரி ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பர்மிஷன் தான் பிளான் அப்ரூவல். கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து நம்ம வாங்குற பர்மிஷன் தான் பிளான் அப்ரூவல்னு சொல்லுவோம். பிளான் அப்ரூவல் எப்படி வாங்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம ஏரியாவில் இருக்கிற எல்பிஎஸ் வச்சிருக்க இன்ஜினியர், அதாவது எல்பிஎஸ் அப்படின்னா லைசன்ஸ்டு பில்டிங் சர்வேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்துட்டு ஒரு டிப்ளமோவோ இல்லை பிஇ சிவில் முடித்த ஒரு இன்ஜினியர் வந்துட்டு கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இன்ஜினியர்கிட்ட வந்துட்டு நாம் போய் அப்ரோச் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், நம்ம இடத்தோட டீட்டெயில் சொல்லி நம்ம இடத்துல வந்து வீடு கட்ட போகிறோன்னு சொன்னால், ஆக்சுவலி நாம் வந்து அதாவது நீங்கள் ஒர்க்கிங் டிராயிங் ஒன்று போட்டிருக்கலாம், ஆனால் வந்துட்டு நாம்ஸ் படி அவர் ஒரு அப்ரூவல் டிராயிங் போட்டு தருவார். அதாவது அந்த அப்ரூவல் பிளானில் ஒவ்வொரு இடத்துக்கும் எந்த மாதிரி செட்பேக் ஃபிக்ஸ் பண்ணணும், அதாவது வந்து முன்னாடி எவ்வளோ இடம் காலி இடம் விட்டுருக்கணும், சைடில் எவ்வளோ விட்டுருக்கணும், பின்னாடி எவ்வளோ விட்டுருக்கணும், அந்த மாதிரி எல்லாமே கவர்மெண்ட்டில் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை எல்லாம் ஃபாலோ பண்ணி அவர் ஒரு பிளான் போட்டு கொடுப்பாரு. அந்த பிளானை வச்சு தான் நாம் வந்து நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட்டுக்கிட்ட அப்ரூவல் வாங்க முடியும். இதையெல்லாம் ஃபஸ்ட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா நேரடியாக நம்ம போய் ஆஃபீஸில் போய் வாங்குற மாதிரி இருந்தது. இப்போ எல்லாம் மோஸ்ட்லி ஆன்லைன் பண்ணிட்டாங்க, அதனால் ஆன்லைன்லேயே அப்ரூவல் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்து அப்படின்னு சொன்னால் அந்த ஏரியாவுக்கு வந்து செட்பேக், அதாவது வந்து சுற்றி விடுற காலி இடத்துல தான் நம்ம செட்பேக்னு சொல்லுவோம். அது முன்னாடி வந்து மினிமமாக 1.5 மீட்டருக்கு இருக்கணும், அதாவது வந்து 5 அடிக்கு இருக்கணும். சைடில் 2 பக்கமும் 3 அடியாவது குறைஞ்சபட்சம் இருக்கணும். அதே மாதிரி பின்னாடி வந்து 3 அடி இருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்தும், அதாவது கிராம பஞ்சாயத்துக்கு ஒரு மாதிரி, நகராட்சிக்கு ஒரு மாதிரி, மாநகராட்சிக்கு ஒரு மாதிரி, கார்பரேஷனுக்கு ஒரு மாதிரி அந்த செட்பேக்கோட அளவு மாறிட்டே இருக்கும். அதனால் அது என்ன ரூல்ஸோ அந்த ரூல்ஸ் படி தான் அவங்க பிளான் போட்டு கொடுப்பாங்க. ஆக்சுவல் வந்துட்டு உண்மையாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அந்த அப்ரூவல் பிளானில் என்ன இருக்கோ அந்த மாதிரி தான் வீடு கட்டணும். ஆனால் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 95% அந்த மாதிரி யாருமே கட்டுறதில்லை. ஏன்னு கேட்டால் அந்த செட்பேக் விடுற அளவுக்கு நம்மக்கிட்ட இடம் இருக்கிறது இல்லை. அதனால செட்பேக்கே விடாமல் நிறைய பேர் கட்டுறாங்க. ஆக்சுவலி அந்த செட்பேக் எதுக்காக விடணும் அப்படின்னு கவர்மெண்ட்டில் அந்த நாம்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால், வீட்டை சுற்றி செட்பேக் இருந்தால் மட்டும்தான் வீட்டுக்கு வென்டிலேஷனும் ஏர் சர்க்குலேஷனும் இருக்கும், மக்கள் ஆரோக்கியமாக வாழ முடியும். அப்படிங்கிறதுனால தான் கவர்மெண்ட்லேயே வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும், அதாவது நம்ம வந்து எத்தனை ஃப்ளோர் கட்ட போகிறோம், நம்ம வீட்டோட உயரம் எவ்வளோ போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி செட்பேக்கோட ஏரியாவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதாவது வந்து இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கட்டுறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஃப்ரண்ட்டில் 5 அடி விடுறோம் அப்படின்னு சொன்னால், அதே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டுறோம் அப்படின்னு சொன்னால் அது 8 அடியாக விடுறதா இருக்கும். சைடில் 3 அடிக்கு பதிலாக 5 அடி விடுறதா இருக்கும். நீங்கள் ஃப்ளோர் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம செட்பேக்கோட ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஆனால் நம்ம வந்து இடம் குறைவாக இருக்கிறதுனால யாரும் செட்பேக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதில்ல. ஆக்சுவலி உண்மையாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நிறைய சினிமாவில் பார்த்துருப்போம், ரியலாகவே வந்துட்டு சில அரசியல்வாதிங்க அந்த மாதிரிலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ரூல்ஸை மீறி வீடு கட்டியிருக்காங்க, அதனால் இடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூல்ஸை மீறி கட்டுறதுங்க அப்படிங்கிறது வந்து இந்த செட்பேக் விடாமல் கட்டுறது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம செட்பேக் விடாமையோ இல்லை வந்து அப்ரூவல் பிளானில் அதாவது இருக்கிற மாதிரி இல்லாமல் நம்ம எக்ஸ்ட்ரா கட்டுறதையோ இல்லை அப்ரூவலே வாங்காமல் வீடு கட்டினாலோ அது வந்து இடிக்கிறதுக்கான ரூல்ஸே கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. அதனால் கண்டிப்பாக பிளான் அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் வீட்டை கட்டணும். சரி, ஓகே, அந்த மாதிரி நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிளான் அப்ரூவல் வாங்குறதுக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து அந்த பிளான் அப்ரூவல் போட்டு கொடுக்குற அந்த இன்ஜினியருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏரியாவை பொறுத்து மினிமமாக 3000லேருந்து மேக்ஸிமம் 10,000 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. அதாவது சைட்டு ஏரியாவை பொறுத்தும் ப்ளஸ் அவங்க இருக்கிற ஏரியா, அதாவது வந்து பர்டிகுலராக இப்போ நாங்கள் இருக்கிறது ஈரோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 to 5000 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் சைட்டாக இருந்ததுன்னா. அப்போ அதே வந்துட்டு சைட்டு ஏரியா பெருசாகும் போது அதுக்கான காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரியும் அவங்க இருக்கிற ஏரியாவுக்கு தகுந்த மாதிரியும் சைட்டோட ஏரியாவுக்கு தகுந்த மாதிரியும் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஃபீஸை மட்டும் அவங்ககிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் மீதி கவர்மெண்ட் கட்டுறது இப்போ நம்ம வந்து எல்லாமே ஆன்லைனில் ஓனரோட அவங்களோட ஃபோனுக்கே வந்து ஒரு லிங்க் நம்ம சென்ட் பண்ணுவாங்க அந்த இன்ஜினியர். லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி அதுலேருந்தே நீங்கள் வந்து ஆன்லைனில் அமௌண்ட் பே பண்ணிடலாம். இதுக்கு வந்து எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்தா, இப்போ இதுவே வந்து ஒரு கிராம பஞ்சாயத்தாக இருந்ததுன்னா ஒரு சதுர அடிக்கு 37 ரூபா நம்ம வந்து அப்ரூவலுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே வந்து ஒரு நகராட்சி இல்லை பேரூராட்சி அப்படின்னா ஒரு சதுர அடிக்கு 67 ரூபா ஆகும்.
மாநகராட்சி அப்படின்னா ஒரு சதுரடிக்கு 77 ரூபா ஆகும். அதுவே கார்பரேஷன் அப்படின்னா 100 ரூபாய்க்கு மேலே நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இது நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே கவர்மெண்ட் ஃபீஸ் மட்டும்தான். இதில் வந்து எக்ஸ்ட்ரா செலவுனா உங்களுக்கே புரியும். அது வந்துட்டு நம்ம ஃபீஸ் கட்டுறதை விட ஜாஸ்தியாகவும் ஆகலாம். அது ஏரியாவை பொறுத்தும் உங்களோட பவரை பொறுத்தும் சேஞ்சஸ் ஆகும். ஆனால் கண்டிப்பாக இந்த செலவு ஆகுது. இதுக்காக நான் வந்துட்டு இப்போ ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறேன், அப்போ ஒரு சதுரடிக்கு 37 ரூபா அப்படின்னா எனக்கு 37,000 ரூபா ஆகுது, இல்லை 74 ரூபா அப்படின்னா 74,000 ரூபா ஆகுது, அதனால் நான் அப்ரூவலே வாங்காமல் வீடு கட்டிக்கிறேன், நான் லோன் போனால் தான் அப்ரூவல் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் லோன் போனாலும் போகலனாலும் கண்டிப்பாக வந்து பிளான் அப்ரூவல் வாங்கிட்டு தான் வீடு கட்டணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ரூல்ஸு. அது இல்லாமல் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பிளான் அப்ரூவல் இல்லை அப்படின்னு சொன்னால் இபி கனெக்ஷனை வந்து டெம்பரவரி கனெக்ஷனை பர்மனெண்ட்டாக மாற்ற மாட்டாங்க. நிறைய பேர் தெரியாமல் அப்ரூவல் வாங்காமல் வீட்டை கட்டிட்டு பின்னாடி நீங்கள் கட்டினதுக்கப்புறம் பிளான் அப்ரூவல் வாங்க முடியாது. ஏன்னு கேட்டால் நீங்கள் செட்பேக் ரூல்ஸு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டீங்க. அதனால் நீங்கள் அந்த மாதிரி கட்டிட்டீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து நிறைய பயன் போடுவாங்க, அதை கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பிகினிங்கில் வந்து 37,000 இல்லை 67,000 இல்லை 74,000 கட்டுறதுக்கு பதிலாக அப்போ பல லட்சங்களை செலவு பண்ண மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா வீட்டை வந்து இடிக்கிற மாதிரி இருக்கும். சில ஏரியா வந்து அவங்க சொல்கிற ஏரியாலாம் இடித்து நீங்கள் வந்து இந்த பக்கம் இவ்வளோ இடம் விடணும், முன்னாடி இவ்வளோ இடம் விடணும் அப்படின்னு சொல்லி வேணும்னே இடிக்க சொல்லுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லட்சக்கணக்கில் வீண் செலவாகும். அது இல்லாமல் நம்ம கட்டிட்டு கரண்ட்டு சர்வீஸ் வாங்க முடியல, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கனெக்ஷன் வாங்க முடியல அப்படின்னு சொல்லி நிறைய அவஸ்தைப்படுற மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த செலவுங்கிறது, அதாவது நான் சொல்கிற ஒவ்வொன்றுமே நீங்கள் வந்து ஸ்ட்ரக்சரல் டிசைன்லேருந்து எல்லாமே நம்ம சொல்கிறது, இது எதுவுமே வீண் செலவு கிடையாது. ஒரு வீட்டை கட்டுறதுக்கான ஒரு நாம்ஸ் அதுதான் ப்ரொசீஜர். இது எல்லாமே அந்த வீட்டுக்கான செலவில் தான் சேரும். இதையெல்லாம் நீங்கள் பண்ணினா மட்டும்தான் அந்த வீடு முழுமையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம திரும்ப வலியுறுத்திட்டே இருக்கோம். நாங்கள் சின்ன வீடு தான் கட்டுறோம். எங்களுக்கு வந்து ஏரியா பெருசு, அதாவது வந்து ஒரு 2000-3000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. அதில் வந்து ஒரு சின்னதாக தான் வீடு கட்டுறோம். அதனால எங்களுக்கு அப்ரூவல் வேண்டாம், இல்லை நாங்கள் சேர்த்து வச்ச பணத்தை வச்சு தான் வீடு கட்டுறோம், அதனால் அப்ரூவல் வேண்டாம் அப்படின்லாம் யாருமே தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நீங்கள் கட்டுறது வில்லேஜ்லேயே இருந்தாலும் அதுவும் கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம நாடு ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. அதனால் கண்டிப்பாக வந்து எல்லாமே சீக்கிரமாக டெவலப் ஆயிரும். அதனால் நம்ம கட்டுற வீட்டுக்கு அப்ரூவல் வாங்கினா தான் கண்டிப்பாக நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து அந்த வீட்டை விற்கணும், இல்லை வந்து லோன் போடணும், எதுக்காவது நமக்கு வந்து ஒரு அவசர தேவைக்கு பணம் தேவைப்படுதுன்னா நீங்கள் அப்ரூவல் வாங்கி வச்சுருந்தா அது அந்த வீட்டு மூலமாக நம்ம வந்து லோன் வாங்க முடியும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் அப்ரூவல் வாங்கிட்டு வேலை செய்கிறது தான் ரொம்ப நல்லது. அது வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேவ் பண்ணி வச்சுக்காங்க, நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் டிப்ஸ் வேணும்னு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. நான் சசிகுமார், சிவில் இன்ஜினியர்.